ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த சேனல் நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நம்ம கஸ்டமர் சீரீஸ்ல எபிசோட் 18 தான் பார்க்க போறோம். இந்த எபிசோட் 18ல வந்து நம்ம செமான்டிக் எலமெண்ட்ஸை வச்சு என்னென்ன பண்ணலாம் இதெல்லாம் வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ எல்லாருமே நோட் பேரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் செமான்டிக் எலமெண்ட்ஸ் அதுனா என்னன்னா, நம்ம செமான்டிக் எலமெண்ட்ஸ் வந்து நம்ம லேயர், அதாவது லே அவுட் வந்து நம்ம செட் பண்ணுவோம் பார்த்தீங்களா. ஒரு ஒரு வெப்பேஜ்னா எப்படி இருக்கும், மேலே ஒரு ஹெட்டர் இருக்கும், அது கீழே வந்து ஒரு நேவிகேஷன் பார் இருக்கும். அதாவது வேற வேற பேஜுக்கு ரவுட் ஆகிறதுக்கு ஒரு நேவிகேஷன் பார் வச்சிருப்போம். அது கீழே கண்டென்ட் தனித்தனியா லெஃப்ட் சைடு சில கண்டென்ட்ஸ் வச்சிருப்போம், ரைட் சைடு வந்து இமேஜ் அந்த மாதிரி ஏதாவது வச்சிருப்போம். அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்ல ஒரு ஃபூட்டர் இந்த மாதிரி ஏதாவது இருக்கும்ல. ஸோ இதுதானே வந்து லே அவுட்டு. இந்த லே அவுட்டுக்கு மேக்ஸிமமா வந்து நம்ம இந்த செமான்டிக் எலமெண்ட்ஸை கூட நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். நான் வந்து லே அவுட் வந்து நான் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த செமான்டிக் எலமெண்ட்ஸை வந்து இந்த வீடியோஸ்ல பார்த்துருவோம், அடுத்து இந்த வீடியோல பார்த்துருவோம். அடுத்து வந்து லே அவுட் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பண்ணி பார்ப்போம். ஓகேவா? இப்போ செமான்டிக் எலமெண்ட்ல ஃபர்ஸ்ட் நான் சொல்ல போற டேக் என்னன்னா மெயின் டேக். அதாவது மெயின் டேக்னா என்னன்னா, மெயின் டேக். இந்த மெயின் டேக் வந்து அதாவது இது ஒரு டிவ் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். இது கான்செப்ட் படி பார்த்தா ஒரு டிவ் மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். அதாவது கொடுக்குற கண்டென்ட் எல்லாத்தையுமே நம்ம இதுக்குள்ளதான் கொடுக்க போறோம். இதுக்குள்ள வந்து நம்ம வந்து ஒரு பேஜ் இருக்குன்னா அந்த பேஜுக்குள்ள மல்டிபிள் டாபிக்ஸ் இருக்கும். அதை வந்து நம்ம கிளிக் பண்ண நெக்ஸ்ட் டாபிக் போற மாதிரிலாம் நம்ம நேவிகேஷன்லாம் செட் பண்ணி வச்சிருப்போம். ஓகேவா? அப்படி இருக்கப்ப அது எல்லாத்தையுமே இந்த மெயின் அப்படின்ற ஒரு இதுக்குள்ளதான் நம்ம வச்சிருப்போம். ஓகேவா? அதுக்கு தான் வந்து மெயின் டேக் நமக்கு யூஸ் ஆகுது. சரி, ஓகே. மெயின் டேக் வந்து டிவ் மாதிரி தான் சொன்னேன். அதுக்கு என்ன சம்மந்தம்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா அதோட ப்ராப்பர்ட்டி தான் இதுலயுமே மெயின்டைன் ஆகும். அதாவது டிவ்ல என்ன பண்ண, அது ஒரு பிளாக் மாதிரி இருக்கும். அதுக்குள்ளதான் நம்ம எல்லா கண்டென்ட்டையும் கொடுப்போம். அது ஒரு கண்டெய்னர் மாதிரி அதுக்குள்ள போடுவோம்ல. அதே மாதிரிதான் இதுக்குள்ளதான் எல்லா கண்டென்ட்டையும் போடுவோம். இதுக்குள்ளதான் இந்த மெயின்ற ஒரு பெரிய கண்டெய்னர் வச்சுக்கோங்க. அதுக்குள்ளதான் நம்ம செக்ஷனா பிரிச்சு நம்ம கண்டென்ட் கொடுப்போம். நம்ம தேடும் போது அந்த செக்ஷன் நேம் நம்ம கிளிக் பண்ணுவோம். அதுக்கு வந்து ஒரு கண்டென்ட் வரும். அதுக்கு தான் வந்து மெயின்ன்றது ஒரு ஹோல் கண்டெய்னர் மாதிரி இடத்துல. அது வந்து அந்த இம்பார்ட்டன்ட் கண்டென்ட் மெயின் கண்டென்ட் எல்லாத்தையுமே அக்சஸ் பண்றதுக்கு இது யூஸ் ஆகுது. ஓகேவா? இப்போ வந்து அடுத்து பாத்தீங்கன்னா செக்ஷன் டேக். செக்ஷன் டேக் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது? இதான் செக்ஷன் டேக். செக்ஷன் டேக் வந்து நமக்கு வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஒரு ட்ரக் இருக்கு, அதுல வந்து நான் பிஸ்கட் பாக்கெட் வந்து ஒரு பாக்ஸுக்கு 50 பிஸ்கட் பாக்கெட் நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50 பாக்ஸ் வந்து நான் அந்த இதுக்குள்ள நான் அடுக்கிறேன். அதுல நான் சீரியல் நம்பர் வச்சிருக்கேன். 50 பாக்ஸுக்கு வந்து மொதல் பாக்ஸுக்கு ஒவ்வொரு பாக்ஸுக்கு சீரியல் நம்பர் மாதிரி 1 2 3ன்னு 50 பாக்ஸுக்கும் 50 நம்பர் கொடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து எனக்கு வந்து 50வது பாக்ஸ் வேணும்னா என்ன பண்ணுவேன், அந்த சீரியல் நம்பர் பார்ப்பேன். 50 நம்பர் போட்டிருக்கா, அது தூக்கிட்டு வந்துடுங்க. அதே மாதிரிதான் இது வந்து செக்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுது, நம்ம வந்து செக்ஷனா பிரிச்சு வச்சிடணும். நம்ம கண்டென்ட் வந்து இப்போ வந்து ஒரு ரெஸ்யூமே நீங்க கிரியேட் பண்றீங்க. அதுல வந்து நிறைய இருக்கும். கெரியர் அப்ஜெக்டிவ் இருக்கும், ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அடுத்தது எஜுகேஷன் இருக்கும், அப்புறம் ஸ்கில்ஸ் இருக்கும், அப்புறம் இன்ட்ரெஸ்ட், இந்த மாதிரிலாம் நிறைய கண்டென்ட் போட்டிருக்கீங்க. இதெல்லாம் தனித்தனி செக்ஷன்ஸ். அதாவது ரெஸ்யூம்ன்றது அந்த மெயின் டேக் மாதிரி, அந்த மெயின் டேக் உள்ள இருக்கிறது ரெஸ்யூம்னு வச்சுக்கோங்க. அதுக்குள்ள இருக்க அந்த சின்ன சின்ன டாபிக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, எஜுகேஷன், ப்ரொஃபைலு, கெரியர் அப்ஜெக்டிவ்ஸ், ஸ்கில்ஸ், இதெல்லாம் வந்து செக்ஷன் மாதிரி, செக்ஷனுக்குள்ள நம்ம கொடுக்குற மாதிரி. இதுதான் வந்து செக்ஷன் டேக். இதை வந்து நான் லே அவுட்ல வந்து இதை நான் ப்ராப்பரா நான் இதை வந்து யூஸ் பண்ணியே காட்டுறேன். இப்போ வந்து இதுல வந்து என்னென்ன இருக்குன்னு தான் சொல்றேன். ஓகேவா? அடுத்து செக்ஷன் முடிச்சாச்சு. நம்ம ஆல்ரெடி போட்ட வீடியோஸ்ல இந்த டேக் நம்ம பார்த்திருப்போம். அதாவது ஆர்டிகிள் டேக் நம்ம ஆல்ரெடி போட்ட வீடியோஸ்ல பார்த்திருக்கோம். யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்துட்டு வந்துருங்க. ஏன்னா வந்து ரெகுலரா நம்ம வீடியோஸ் எல்லாருமே பாருங்க. அப்பதான் வந்து, ஏன்னா வந்து நான் ஆல்ரெடி ஒரு சில டேக்ஸை வந்து நான் முன்னாடி சொல்லும் போதே வந்து சொல்லிடுவேன். இந்த மாதிரி அந்த டேக் அப்ப டக்குன்னு வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும் போதே சில டேக்ஸ் வந்து நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். அப்படின்றப்ப இப்ப பார்க்கும்போது உங்களுக்கு அதை பார்த்துட்டு வந்துருந்தீங்கன்னா இப்ப பார்க்கும்போது உங்களுக்கு இது ஈஸியா புரியும். ஸோ ஓகே, அதுக்கு தான் சொல்றேன்.
ஆர்டிகல் டேக் எதுக்கு யூஸ் பண்றோம்? ஒரு கண்டென்ட் கொடுக்கறதா, ஒரு பேராகிராஃப், அதாவது பேராகிராஃப் டேக் மாதிரி தான் அதுவும். ஒரு கண்டென்ட்டை கொடுக்கறதுக்கு தான் நம்ம ஆர்டிகல் டேக் யூஸ் பண்றோம். ஓகேவா? இப்ப அடுத்து இதை எடுத்தாச்சு. இப்ப அடுத்து இதுல என்ன டேக் இருக்கு? நேவிகேஷன். நம்ம நேவிகேஷன் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? நேவிகேஷன் யூஸ் பண்றோம். நேவிகேஷனுக்கு என்ன பண்ணுவோம்? நேவ்னு ஒரு டேக் இருக்கு. ஓகேவா? சரி, ஓகே. இந்த நேவிகேஷன் எதுக்கு? இதுக்கு க்ளோசிங் டேக் இருக்கு, மறந்துடாதீங்க. எல்லாத்துக்குமே இதுல வர எல்லாத்துக்கும் க்ளோசிங் டேக் இருக்கு. nav டேக் இருக்கு. இதுல வந்து நம்ம என்ன பண்றோம்னா, இதுல வந்து ஆங்கர் டேக் மூலியமா லிங்க்ஸை வந்து நம்ம கொடுத்துடலாம். கொடுத்துட்டு அந்த லிங்க் கிளிக் பண்ணா நெக்ஸ்ட் பேஜுக்கு நேவிகேஷன் ஆகுது இல்ல. இந்த மாதிரி பர்பஸ்க்கு தான், நேவிகேஷன்ஸ்க்கு தான் இது யூஸ் ஆகுது. அதாவது ஒரு வெப்பேஜ்னா மல்டிபிள் பேஜஸ் இருக்கும்ல, நம்ம ஒரு இதை கிளிக் பண்ண அந்த லிங்க் கிளிக் பண்ண அடுத்தடுத்த பேஜஸ் போகும்ல, அந்த மாதிரி நேவிகேட் ஆகுறதுக்கு இந்த nav டேக் வந்து யூஸ் பண்ணும். அந்த நேவிகேஷன் ஆகிற எல்லா லிங்க்ஸையும் வந்து இந்த nav டேக் தான் நம்ம கொடுப்போம். ஸோ ஓகேவா? இதுக்கு தான் வந்து nav டேக் யூஸ் பண்றோம். அடுத்து ஹெடர் டேக். ஓகே, ஹெடர் டேக். ஹெடர் டேக் வந்து நீங்க மேக்ஸிமம் எல்லா வெப்பேஜ்லயுமே பார்த்துருப்பீங்க. அதாவது அந்த கம்பெனியோட லோகோ, இந்த மாதிரி அந்த காமனா ஒரு பேஜுக்கு ஒரு வெப்பேஜுக்கு வந்து மல்டிபிள் பேஜஸ் இருக்கும். ஓகேவா? அது எல்லா பேஜுக்கும் காமனா வந்து ஹெடர் ஃபூட்டர் தான் இருக்கும். அதாவது ஹெடர் இருக்கும், ஃபூட்டர் இருக்கும். ஹெடர்ல நம்ம என்னென்ன கொடுப்போம்? இந்த கம்பெனி லோகோ இருக்கும். இந்த மாதிரி எல்லா பேஜுக்கும் காமனா இருக்கிறதெல்லாம் டாப்ல எல்லா பேஜ்லயுமே அது சேமா தான் லோட் ஆகும். அதை வந்து டாப்ல வந்து தனியா வந்து ஒரு டேக் இது பாக்ஸ் மாதிரி இது தனியா வந்து அதை ஹைலைட் பண்ற மாதிரி ஹைலைட் பண்ணி காட்டுவாங்கல்ல, அதுக்கு தான் வந்து ஹெடர் டேக் யூஸ் ஆகுது. இதே இது வந்து ஃபூட்டர் டேக்னு ஒண்ணு இருக்கு. ஃபூட்டர் டேக்னு சாரி ஃபூட்டர் டேக்னு ஒண்ணு இருக்கு. இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, அதே மாதிரி கீழே இருக்கும் பாத்தீங்களா, அந்த கம்பெனியோட அந்த லிங்க், மெயில் ஐடி, அந்த கான்டாக்ட் டீடைல்ஸ் இதெல்லாம் போட்டு காமனா வந்து பாட்டம்ல இருக்கும். அந்த வெப்பேஜோட பாட்டம்ல எல்லா பேஜ்லயுமே அதுவுமே காமனா இருக்கும். அந்த அந்த மாதிரி லாஸ்டா யூஸ் பண்றதுக்கு ஃபூட்டர் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம ஹெட்டிங்கா மாதிரி அந்த பேஜ் எடுத்தோம்னா ஃபர்ஸ்டா இருக்கிறது வந்து ஹெட்டரு, லாஸ்டா நம்ம யூஸ் பண்றதுக்கு ஃபூட்டர். ஓகேவா? அவ்வளவுதான். அடுத்து இதுல வந்து அடுத்த டேக் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, என்னென்ன பார்த்தோம்? ஆர்டிகல் பார்த்தாச்சு, செக்ஷன் இது பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போற டேக் என்னன்னா அசைட் டேக். அசைட் டேக் தான் நம்ம பார்க்க போறோம். இதே மாதிரி இப்படிதான் போடணும். இந்த டேக் இப்படிதான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? அசைட் டேக் நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்? எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனா, இப்ப நம்ம ஒரு சிலதெல்லாம் யூஸ் பண்றோம்ல, ரைட் சைடு வந்து கண்டென்ட் இருக்கும், ரைட் சைடு வந்து டெக்ஸ்ட் கண்டென்ட் இருக்கும். சாரி லெஃப்ட் சைடு வந்து டெக்ஸ்ட் கண்டென்ட் இருக்கும். நம்ம நிறைய வெப்பேஜஸ் பார்த்துருப்போம். லெஃப்ட் சைடு டெக்ஸ்ட் கண்டென்ட் இருக்கும், ரைட் சைடு ஒரு இமேஜ் அந்த மாதிரி வச்சிருப்பாங்கல்ல. இந்த மாதிரி விஷயத்துக்கு அசைட் யூஸ் பண்ணலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்ல போனோம்னா, சைட் நேவ் பார் இருக்கும் பாத்தீங்களா, நம்ம டாப்ல நேவிகேஷன் பார் இருக்கும். டாப்ல வந்து ஒரு வரிசையா நேவிகேஷன் பார் இருக்கும். அதே மாதிரி சைட்ல நேவ் பார் வச்சுட்டு இந்த லெஃப்ட் சைடு நேவ் பார் வச்சுட்டு அந்த நேவிகேஷன் பண்ற எல்லாமே வந்து சைட்ல அப்படியே வரிசையா இருக்கும். ரைட் சைடு வந்து கண்டென்ட் இருக்கும். கிளிக் பண்ண இங்கிட்டு ஸ்க்ரோல் ஆகி போகும்ல. இதுக்கு வந்து அதாவது சைடு யூஸ் பண்றதுக்கு, அதாவது கண்டென்ட் சைடு யூஸ் பண்றதுக்கு இந்த அசைடு யூஸ் பண்ணும். இது இல்லாம யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா பண்ண முடியும். அதாவது டிப் யூஸ் பண்ணுமே நார்மலா இதை பண்ணிடலாம். இது வந்து ஆனா இந்த டேக் யூஸ் பண்ணி பண்ணும்போது உங்க கோடு வந்து கொஞ்சம் நீட்டாவும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாவும் இருக்கும். அதாவது எப்படி சொல்றதுன்னா, இதை வந்து நீங்க டிவ் டேக் யூஸ் பண்ணியே பண்ணலாம். 2 டிவ் டேக் போட்டுக்கோங்க. அந்த 2 டிவ் டேக்கும் ஒவ்வொரு கிளாஸ் நேம் கொடுத்துட்டு அந்த கிளாஸ் நேம் வந்து ஃப்ளோட் கொடுத்துடணும். ஃப்ளோட் கொடுத்துட்டீங்கன்னா ஃப்ளோட் வந்து ஒரு கிளாஸ் நேமுக்கு ஃப்ளோட் லெஃப்ட், ஒரு கிளாஸ் நேமுக்கு ஃப்ளோட் ரைட்னு கொடுத்து அதுக்கான வித்தை வந்து நீங்க செட் பண்ணிட்டீங்கன்னா ரைட் ஒன்று லெஃப்ட் ஒன்று தனியாக பிரிஞ்சிடும். ஆனா வந்து இந்த அசைடு வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்னா, இது அதுக்காகவே செய்யப்பட்ட டேக் தான். ஆனா இது வந்து டிஃபால்ட்டாலாம் வந்து நான் இங்க கொடுத்தோன்னே எல்லாம் போய் உட்காராது. அதுக்கு நீங்க ஸ்டைல் இது கொடுக்கணும். ஸ்டைல் கொடுத்தா தான் அது ஒர்க் ஆகும். ஓகேவா? இதான் வந்து அசைட் டேக். இதே மாதிரி வந்து ஃபிகர்னு ஒரு டேக் இருக்கு. ஃபிகர் டேக் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா,
ஒரு இமேஜ் நீங்க கொடுக்குறீங்கல்ல, ஒரு இமேஜ் கொடுக்குறீங்க, அந்த இமேஜுக்கும் கண்டென்ட்டுக்கும் அது அந்த இமேஜுக்கு ஒரு டைட்டில் மாதிரி கொடுப்பீங்களா, அந்த இமேஜ் டைட்டில் தனியாக எடுத்து காட்டுறதுக்கு தான் யூஸ் ஆகும். அதாவது இருங்க, ஃபிகர் டேக், ஓகேவா? ஓகே, இதுதான் ஃபிகர் டேக். இப்போ வந்து இதுக்குள்ள நான் ஒரு இமேஜை கொடுக்குறேன். சாரி இமேஜ் நான் அப்படி ஐஎம்ஜி எஸ்ஆர்சி ஏதாவது ஒரு இமேஜ் எடுத்துக்குவோம். ஓகேவா? இதை எடுத்துக்கிட்டாச்சு. நம்ம வழக்கம் போல இந்த இமேஜ் லோட் ஆகலைன்னா ஆல்ட் நம்ம கொடுப்போம். ஸோ அந்த ஆல்ட்டை நம்ம போட்டுக்கிறோம். ஆல்ட்டில் வந்து மை இமேஜ் தான், என் ஃபோட்டோ தான் இது. மை ஃபோட்டோன்னு நான் கொடுத்துக்கிறேன், சும்மா கொடுத்துக்கிறேன். கொடுத்தாச்சா? டேக் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்க, இல்லை சாரி, இதில் வந்து நம்ம வித்து ஹைட் செட் பண்ணணும்ல. ஏன்னா வந்து வித்து ஹைட் செட் பண்ணா டிஃபால்ட்டாக அதுவே எடுத்துக்கும், ஃபுல் சைஸே எடுத்துக்கும். ஸோ வித்து ஹைட்டையும் நம்ம வச்சிடறோம். ஸ்டைல் கொடுத்து வித்து 300 பிக்சல், ஹைட்டு 400 பிக்சல். ஓகேவா? கொடுத்தாச்சு. இப்போ லோட் பண்ணி பாருங்க. பாத்தீங்களா, என் இமேஜ் இப்படி ஷோ ஆகுது. ஆனா பாத்தீங்களா, இந்த இமேஜ் பாத்தீங்களா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் விட்டு, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு ஷோ ஆயிருக்கு. இதுக்கு தான் வந்து ஃபிகர் டேக், அதாவது அதை தனியா கொஞ்சம் மூவ் பண்ணி காட்டும். அதாவது இது எதுக்கு யூஸ் ஆகும்னா, இப்போ வந்து நீங்க இமேஜ் அதுக்கான டைட்டில் வந்து கீழே கொடுக்குறீங்க, கீழே ஒரு டைட்டில் அதுக்கான இது கொடுப்பீங்க. இப்போ வந்து சயின்ஸ் புக்கில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பிளைன் கொடுத்துருப்பாங்க. அந்த இமேஜை கொடுத்துட்டு, அதாவது ப்ராக்டிக்கல் புக்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க, ப்ராக்டிக்கல் புக்லாம் இமேஜ் எல்லாம் மொத்தமாக கொடுத்துட்டு அந்த எக்ஸாம்பிள், ஒவ்வொரு எக்ஸாம்பிளாக தானே எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அந்த எக்ஸாம்பிள் எந்த எக்ஸாம்பிளுக்கு அந்த இமேஜோ அந்த இமேஜை கொடுத்துட்டு அந்த எக்ஸாம்பிளோட நம்பரை வந்து கீழே வந்து அது பக்கத்துலேயே மென்ஷன் பண்ணிடுவாங்க. அப்படி பண்ணும்போது அது ரெண்டுமே ஒரே சைஸ், அந்த அடுத்தடுத்து தான் இருக்கும். அது வந்து சேமா கரெக்டாக அந்த எஜஸ்லாம் கரெக்டாக இருக்கும். அப்படி இருக்கிறதுக்காக தான் அது டிஃப்ரெண்ட்டாக தெரியாமல். இப்போ வந்து நம்ம தனியாக கொடுத்தோம்னாலும் அதை நம்ம செட் பண்ண முடியும். ஆனால் அப்படி செட் பண்ணோம்னா அதை நம்ம சிஎஸ்எஸ் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அது சில கரெக்ஷன்ஸ் பண்ணி தனியாக அதை டிஃப்ரெண்ட்டாக தெரிகிற மாதிரி வரணும். அது டைட்டில் இருக்கு, மேலே டைட்டில் இருக்கு, இமேஜ் கொஞ்சம் தள்ளி வரணும். அதே மாதிரி அதோட கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி அது கீழே இருக்க டெக்ஸ்ட்டுமே இருக்கணும். இது நம்ம சிஎஸ்எஸ்ல பண்ணோம்னா என்ன பண்றது, சில மிஸ் மேட்சஸ் கூட நடக்கலாம். அதாவது இமேஜ் தனியாக ஒரு மாதிரி போய் நிற்கும், அந்த அந்த கீழே இருக்க டெக்ஸ்ட் ஒரு மாதிரி போய் நிற்கும். அதுக்கிட்ட வந்து இந்த ஃபிகர் டேக் யூஸ் பண்ணோம்னா பாத்தீங்களா கொஞ்சம் மூவ் பண்ணியே கொண்டு வந்து நிப்பாட்டிச்சு. உங்களுக்கு டவுட்டே வேணாம், இந்த ஃபிகர் டேக் நான் எடுத்துட்டே காட்டுறேன். எடுத்தேன்னா அது எப்படி இருக்குன்னு பாருங்க. ஏன்னா டவுட்டே வேணாம், நம்ம வந்து எல்லாமே ப்ராக்டிக்கலா பண்ணி பார்த்துருவோம். பாத்தீங்களா இவ்வளவுதான் டிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. அதாவது என்ன சொல்றதுன்னா, டைட்டில் கொடுத்தா அந்த டைட்டில் கீழே அப்படி இப்படியே ஒரு கரெக்டா அந்த ஆர்டர்லயே வந்துடும். ஆனா இமேஜ்னா கொஞ்சம் தள்ளி அப்படி கொஞ்சம் மூவ் பண்ணி காட்டினா தானே கொஞ்சம் டிஃப்ரெண்டா தெரியும். அதுக்காக வந்து இந்த டேக் யூஸ் பண்றோம். ஓகேவா? சரி, ஓகே. அந்த இமேஜுக்கு அந்த எக்ஸாம்பிள் நம்பர் மாதிரி கொடுப்போம், அந்த டெக்ஸ்ட்லாம் கொடுப்போம்னு சொன்னீங்கடா, அது என்னன்னு கேட்டீங்கன்னா இருங்க, அதுக்கு தான் வரேன். அது வந்து எப்படின்னா, அதுக்கு வந்து இந்த ஃபிகர் டேக்குள்ள இமேஜ் டேக் நம்ம கொடுத்துருக்கோமா, அந்த இமேஜ் டேக் அடுத்து இந்த ஃபிகர் டேக்குள்ளே தான் இதையும் கொடுக்கணும். இந்த டேக் வந்து நம்ம ஃபிகர் டேக்குள்ளே தான் கொடுக்கணும். ஃபிகர் டேக்கு நீங்க வெளியே கொடுத்துறாங்க. ஃபிகர் டேக்ல இமேஜ் கொடுத்துருப்பீங்களா, இமேஜ் டேக் அதுக்கு கீழே ஃபிக் கேப்ஷன் அப்படின்ற டேக் நம்ம கொடுக்கணும். ஃபிக் கேப்ஷன், ஓகேவா? இதுதான் வந்து இந்த டேக். இதுக்கும் க்ளோசிங் டேக் கொடுக்கணும். மறந்துடாதீங்க, எதுக்குமே க்ளோசிங் டேக் மறந்துடாதீங்க. நான் எல்லா வீடியோஸ்லையும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், மறந்துடாதீங்க. க்ளோசிங் டேக் மறக்கக்கூடாது. அதே மாதிரி செல்ஃப் க்ளோசிங்க்கும் நம்ம தனியாக வீடியோ போட்டுருக்கோம். அந்த டேக்குக்கு மட்டும்தான் நம்ம க்ளோசிங் டேக் போட தேவையில்லை, மற்ற எல்லாத்துக்குமே போட்டு தான் வரும். ஓகேவா? ஃபிக் கேப்ஷனில் இப்போ வந்து இது வந்து மை ஃபோட்டோ தானே, மை ஃபோட்டோன்னு கொடுக்குறேன்.
மை ஃபோட்டோ. ஓகேவா, இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்க, பாத்தீங்களா அந்த ஸ்பேஸ் விட்டுருச்சு. இது வந்து அந்த ஃபிகர் டேக் கொடுத்ததுக்கு தனியாக காட்டுறதுக்காக தனியாக ஒரு ஸ்பேஸ் விட்டுருக்கு. இதுதான் ஃபிகர் டேக், ஃபிக் கேப்ஷன் டேக். ஓகேவா, அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பாய்.